நேர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஐ விசாரணை. விஜய் கரூர் சம்பவத்தை அடுத்து விஜய் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சி, அதனுடைய நீட்சி, அதனுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விஜய் அவர்கள்கிட்ட, தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. இது பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. ஏன் சிபிஐ அதிகாரிகள் சென்னையில் வச்சு அவரை விசாரிக்கல, டெல்லி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் ஒரு பக்கம் எழுப்பியிருக்கு. 6 மணி நேரம் தொடர்ச்சியாக அவர்கிட்ட நிறைய கேள்விகள் அடுக்கடுக்கான முறையில் கேட்கப்பட்டிருக்குது. பொதுவாகவே சிபிஐ அதிகாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட விசாரணை பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு போலீஸ் அதிகாரிகள் எப்படி விசாரிப்பாங்க அப்படின்னா, இங்கே இது நடந்துச்சா, அங்கே அது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் சிபிஐ அதிகாரிகளுடைய விசாரணை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா எவிடன்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து தான் அவங்க கொஷினே கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு, எனக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது அப்படின்னு நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான ஆடியோ கிளிப்பிங்கோ அல்லது வீடியோ கிளிப்பிங்கோ போட்டு காட்டி பாருங்கள், இதை நீங்கள் பேசியிருக்கீங்க, இது எப்படி தெரியாதுன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரியான வகையில் தான் அவங்களுடைய கேள்விகள் இருக்கும். ஸோ யாராலையுமே பதில்களை மாற்றி சொல்ல முடியாது, புனையப்பட்ட பதில்கள் சொல்ல முடியாது. ஸோ இது உண்மையிலேயே சிபிஐ அதிகாரிகளுடைய விசாரணை ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விசாரணையாக தான் பார்க்கப்பட்டுட்டு வருது. 6 மணி நேரத்திற்கு மேலாக விஜய் கிட்ட ரொம்பவுமே துருவி பயங்கரமாக விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நமக்கு கிடைச்ச ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஐ விசாரணையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90 கேள்விகள் எழுத்துப்பூர்வமாக புத்தக வடிவத்தில் வழங்கப்பட்டிருக்குது. ஸோ ஒவ்வொரு கேள்விக்கான பதிலும் அவர் சொல்லும்போது ரெக்கார்ட் பண்ணி அது அங்கே இருக்கிற ஒரு ஸ்டெனோ மூலயமா டைப் பண்ணி அதில் எழுத்துப்பூர்வமாக அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது நான் சொல்லவே இல்லைன்னு மாற்றி பேசவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாமே அவர் சரி பார்த்து படித்து பார்த்து தான் அவர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. முதல் கேள்வியாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் அந்த பிரச்சார கூட்டத்துக்கு நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்றைய தினம் பயணம் மற்றும் பாதுகாப்பு காரணமாக நேரம் மாற்றியதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. உண்மையிலேயே அங்கே சொன்ன டைமிங் வேறு, அங்கே பேச போன டைமிங் வேறு, பேசின டைமிங் வேறு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற கூட்டம் கலையவே இல்லை, இருக்க கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாமக்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் இங்கே பேச வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கூட்டத்தை அப்படியே கூட்டிகிட்டு வந்ததாகவும் அதனால தான் கூட்டம் அதிகரித்ததாகவும் ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு வராங்க. உண்மையிலே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவி சேனலில் பார்க்கும்போது அவ்வளவு க்ரௌடு இருந்துச்சு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு அலையான கூட்டங்கள் அதிகமாக இருந்தது. ஒருவேளை அவர் சீக்கிரமாக வந்திருந்தால் இந்த மரணங்களை நம்ம தடுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் இந்த கேள்வி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூட்டம் தொடங்க வேண்டிய நேரத்திற்கும் நீங்கள் வந்த நேரத்திற்கும் இடையிலான இடைவெளி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது கூட்டம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்கன்னு சொன்னீங்க, எத்தனை மணி நேரம் நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்றது தான் அந்த கொஸ்டினோட சாராம்சமாக எடுத்துக்கணும். அந்த இடைவெளியை விளக்கி அந்த காலகட்டத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கட்சி நிர்வாகம் கையாண்டு இருக்காங்க. உண்மையிலே நான் லேட்டாக தான் வந்தேன், ஆனால் அதை சமாளிக்கும் விதமாக கட்சி தொண்டர்கள் அந்த ஒரு கூட்டத்தை சமாளிக்கும் விதமாக மேற்கொண்டுகிட்டு வந்தாங்க. என்னதான் மேற்கொண்டாலும் விழாவினுடைய நடுநாயகமாக விட்டிருக்கக்கூடிய நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் தாமதமாக வந்துட்டார். ரொம்ப அன்னைக்கு வெயில் அதிகமாக இருந்தது, தண்ணி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, மதிய உணவு இல்லை, மூச்சு மூற்ற கூட்டம், இதில் குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரண்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் தாக்குப்பிடிக்க முடியாதவர்கள் தான் இந்த கூட்டத்தில் பலிகடை ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே அதனுடைய இடைவெளி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கும் மேலாக
விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு தாமதமாக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய தாமதம் காரணமாகத்தான் வந்துட்டு கூட்டம் அளவுக்கு மீறி அதிகரிச்சதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு விஜய் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டம் அதிகரித்தது என்பதை ஒப்புக்கொண்டாலும் அதற்கான கூட்ட மேலாண்மை ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஆமாம், கூட்டம் அதிகமாக தான் இருந்தது, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வந்துட்டு எங்கள் கிட்ட வந்து கெப்பாசிட்டி இருந்தது. எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள், எங்கள் வாலண்டியர்ஸ் வந்துட்டு அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க அப்படின்னு விஜய் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அடிப்படை கட்டமைப்பே சரியில்லாத ஒரு கட்சி, அடிப்படை கட்டமைப்பை இன்னும் உருவாக்கப்படாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர் படை என்பது உருவாக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளை கொண்டு கண்காணித்து அவங்களுக்கு வந்து தொண்டர் படைகளை உருவாக்கி அவங்களுக்கான எல்லா யூனிஃபார்மாக வந்துட்டு ஒரு டிஷர்ட் மாதிரிலாம் கொடுத்து ரொம்பவுமே பக்காவாக இப்போ தான் ரெடி பண்ணிட்டு வராங்க. எது இல்லைன்னு சொன்னமோ அதை உருவாக்கி விட்டார் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் மிகப்பெரிய ஒரு பாடத்தை, படிப்பினையை வந்து அவர் கற்றுக்கொண்டார். ஆனால் 41 உயிர்களை வந்துட்டு மூலதனமாக வச்சு அவர் கற்றுக்கிட்டார் அப்படிங்கிறதா உண்மையிலே வேதனையான ஒரு விஷயம். இன்னைக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தொண்டர் படையை ஒருவேளை அவர் முன்னக்கூட்டியே அவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த உயிரிழப்புகளும் இந்த ஒரு சங்கடமும் இந்த ஒரு கஷ்டமும் வந்துட்டு ஏற்பட்டிருக்காது என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நுழைவு வெளியேறும் பாதைகள் வந்து தடுப்புகள், குடிநீர், மருத்துவ வசதிகள் யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதாவது அங்கே கரூர் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸோ எக்ஸிட்டோ வந்துட்டு ப்ராப்பரான முறையில் வந்துட்டு செய்யப்படவே கிடையாது. நாலா பக்கத்துலேருந்தும் வந்துட்டு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ரொம்ப அகலமான ரோடாகவே இருந்தாலும் சீக்கிரமாக தப்பி செல்லக்கூடிய வகையில் வந்துட்டு அங்கே பெரிய பாதுகாப்பு வந்து எதுவுமே செய்யப்படவே இல்லை. கிட்டத்தட்ட ரொம்ப குறுகலான சந்துக்கள் தான் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு தென்பட்டிருக்கு. அதில் வந்துட்டு மக்கள் வந்து கூட்டம் தாங்க முடியாமல் தப்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸும் வேற உள்ளே போயிட்டு வந்ததுனால மக்கள் பின்னாடி தள்ள ஆம்புலன்ஸுக்கு வழிவிட இன்னமும் கூட்டம் அதிகரித்தது. ஏன்னா அங்கே உயிருக்கு போராட்டிக்கிட்டு இருக்கிறவங்களை காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் ஆம்புலன்ஸ் போயிருக்கு. அதுவுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கூட்டம் பின்னாடி சேர வந்து அதுவுமே கூட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாயிடுச்சு. ஸோ ப்ராப்பரான ஒரு என்ட்ரன்ஸோ எக்ஸிட்டோ இருந்திருந்தால் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்கிறாங்க. இதற்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஏற்பாடுகள் வந்துட்டு உள்ளூர் நிர்வாகத்தோட இணைஞ்சுதான் வந்துட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது, மற்றவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே ப்ராப்பராக செய்யலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து முன்னெடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணியிருந்தோம், குடிநீர் ஏற்பாடெல்லாம் செஞ்சு தான் வச்சுருந்தோம், உள்ள நுழையிறதுக்கும் வெளியே செல்வதற்குமான நிறைய பாயிண்ட்டுகள் வந்துட்டு நாங்கள் கரெக்டாக தான் வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சிக்கான போலீஸ் அனுமதி மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு யாரினுடைய பொறுப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அனைத்து அனுமதிகளும் கட்சி நிர்வாகம் மூலம் அதிகாரப்பூர்வமாக பெறப்பட்டதாக தெரிவித்தார். ஸோ வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கான போலீஸ் அனுமதி வந்துட்டு யார் வந்து வாங்கியிருக்கிறாங்க, யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறா அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே கரூரில் வந்துட்டு கரூருடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டி இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு சிறைக்கெல்லாம் போய் அவர் மேலே விசாரணையெல்லாம் ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து அவர் எதிர்கொண்டுட்டார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த மாவட்ட நிர்வாகத்தை தான் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க, நாங்கள் ப்ராப்பராக போலீஸ்கிட்ட அனுமதி வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்றைய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் தான் வருவதாக வந்துட்டு அவர் சொல்லி அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆனால் அதில் 10,000 பேர் சொன்னதையும் தாண்டி கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமான கூட்டம் கூடியதால் தான் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை அடிப்படையாக கொண்டு சிபிஐ அதிகாரிகள் யார் மேலே வந்துட்டு அடுத்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. உங்கள் பிரச்சார வாகனங்களினுடைய நகர்வு நெரிசலை அதிகரிச்சுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாகன இயக்கம் பாதுகாப்பு திட்டத்தின் அடிப்படையில் திட்டமிட்ட வழித்தடத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே போலீஸ் அதிகாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே வந்துட்டு வண்டியை நிறுத்துங்க, இங்கேயே பிரச்சாரம் பண்ணுங்க, ஒரு 500 மீட்டருக்கு முன்னதாகவே வந்துட்டு தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு. ஆனால் அதெல்லாமே தாண்டி தான் வந்துட்டு விஜய் அவர்கள் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு தான் வந்து நான் பேசுவேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
தெரிவிச்சிருக்கிறாரு. அதுவே நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு உள்ளடக்கியதாக இருந்தது. அங்கே வந்து ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் இருந்தது, நிறைய ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டது, ரொம்ப லைவ்லியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான. ஸோ ஒருவேளை அதெல்லாம் வந்து தவிர்த்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நடந்திருக்காதோ அப்படின்ற மாதிரியான கோணங்கள்லாம் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே இருந்த எஸ்பி வந்துட்டு இங்கேயே நின்று பேசுங்கன்னு தடுக்கும்போது அதையும் மீறி தான் வந்துட்டு வாகனம் உள்ளே போயிருக்குது. ஒருவேளை அந்த வாகனம் உள்ள நுழையிற கேப்பில் தான் வந்துட்டு நிறைய நெரிசல் இன்னும் கூட ஆரம்பிச்சிருச்சு. விஜயை வந்துட்டு பக்கத்தில் பார்க்கணும், ரொம்ப கிட்டமாக போய் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு மக்களுடைய ஒரு ஆர்வம் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குமா அப்படின்ற கோணத்தில் வந்துட்டு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் என்ன பிளான் பண்ணினோமோ, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளான் என்னமோ, எங்களுடைய திட்டம் என்னவோ, அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்துட்டு எங்களுடைய வண்டி வாகனம் வந்துட்டு நகர்ந்துச்சு. இதில் வந்துட்டு வேற எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரியான பதிலை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது எங்கே இருந்தீங்க, என்ன தகவல் கிடைச்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் கட்சித் தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு குழுவுடன் ஆலோசனை நடைபெற்றதாக தெரிவித்தார். இந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு இப்படி ஒரு கரூர் சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னோடனே உடனடியாக அவர் சென்னை கிளம்பி போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பிரச்சனைகள் வந்தது. பாதுகாப்பு கருதி போலீஸ் தான் வந்துட்டு அனுப்பினாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு எது உண்மை அப்படின்றது தெரியல. உண்மையிலே வந்துட்டு அந்த அன்னைக்கு வந்துட்டு விஜய் அங்கே இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்துச்சு. ஆனால் விஜய் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் மக்களுக்கு, தொண்டர்களுக்கு நான் என்ன மாதிரியான பாதுகாப்பு செய்யணும், என்ன மாதிரியான உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினர் கூட வந்துட்டு நான் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியான பதிலை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. சம்பவம் நடந்த அதே இரவே வந்துட்டு நீங்கள் சென்னை திரும்பி ஏன், அந்த முடிவு யாருடையது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பாதுகாப்பு மற்றும் நிர்வாக ஆலோசனையின் அடிப்படையில் தான் வந்துட்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாரு. உண்மையிலே இப்போ நான் சொன்னதான் பாதுகாப்பு கருதி தான் வந்துட்டு அவர் வேகமாக அனுப்பினாங்க அப்படின்னு ஒரு தரப்பும், அவர் வேணும்னே போயிட்டாரு அப்படின்னு இன்னொரு தரப்பும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்துட்டு விசாரணையின் முடிவில் எது உண்மையோ அது மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரத்தானே போகுது. அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போமே. இந்த நிகழ்ச்சியினுடைய முழு நிர்வாக பொறுப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு வந்துட்டு தாவேகா நிர்வாகத்தினுடைய கீழ் நடந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வ அனுமதிகள் வந்துட்டு அரசு இயந்திரத்துடன் இணைந்து பெறப்பட்டன அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கும் இதில் முழுசாக பங்கு இருக்குது. நாங்கள் அனுமதி கேட்டோம், அவங்க அனுமதி கொடுத்தாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு குளறுபடிகள் இருந்தது. இவ்வளவு கூட்டம் வரும்னு தெரிஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு மிக குறைவாக வழங்கப்பட்டு இருக்குது. ஒருவேளை அதிகமாக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு அசம்பாவிதம் வந்துட்டு தடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்பத்திலிருந்தே வந்துட்டு தாவேகா தரப்புலேருந்து சொல்லப்பட்டுக்கிட்டே வராங்க. ஸோ வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் வந்துட்டு சிபிஐ வழக்கு விசாரணை வந்துட்டு நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. ரொம்ப கிடுக்கிப்பிடியான கேள்விகள் இப்போ நமக்கு வந்தது வந்துட்டு கொஞ்சமான ஒரு சாம்பிள்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய கேள்விகள், கிட்டத்தட்ட 90 கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ அதுக்கான பதில்கள் அவர் எப்படி சொல்லியிருப்பார், என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுத்திருப்பார் அப்படிங்கிறது தான் தெரியும். உண்மையிலேயே இன்னும் ஜனநாயகன் படம் வெளியாகவே இல்லை. சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் நெருங்கிக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் கூட்டணிக்கான அச்சாரங்கள் ஒரு பக்கம் போடப்பட்டுக்கிட்டு வந்திருக்கு. இதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும், ஏன் கவர்மெண்ட் எப்படி பண்ணுது, மிஸ்டர் மோடி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. இது வந்துட்டு காங்கிரஸார் மத்தியில் வந்துட்டு ஓகே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம், ஒரு சமிஞ்சை வந்து ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு கூட்டணியை நோக்கி இது இழுத்துக்கிட்டு போகுமா, விஜயை நம்பி காங்கிரஸ்காரர்கள் கூட்டணியில் ஈடுபடுவார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் வந்து ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான ஓட்டு வங்கி இருக்குன்னே தெரியல, அவருடைய ஓட்டு சதவீதம் என்ன அப்படின்றது தெரியல, மக்களுடைய ஆதரவு என்னன்றது தெரியல. ஸோ எதுவுமே தெரியாத ஒரு கட்சியை நம்பி காங்கிரஸ் கட்சி பயணிக்குமா என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இன்னொரு பக்கம் அதிமுக, பாஜக இந்த 2 கட்சிகளுடைய கூட்டணிக்குள்ள இன்னும் வேறு எந்த கட்சிகளுமே வரவே இல்லை, வருவதற்கு ரொம்பவுமே யோசிக்கிறாங்க. இந்த யோசனையுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு திமுக கூட்டணியை வந்துட்டு பலப்படுத்த போகுது அப்படிங்கிறதும் வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஸோ சம்பவம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது
ரொம்பவுமே ஒரு மும்முனை போட்டியாக பாஜகவினுடைய தேர்தல் வியூகமானது ரொம்பவுமே கிளியர் கட்டாக தெரியுது. இது ரொம்பவுமே பலப்படுத்தப்பட்ட ஒரு தேர்தல் வியூகமாக வந்து இருக்குது. விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த நெருக்கடி அவரை எந்த பக்கம் இழுக்க போகுது, எந்த கட்சி ஆதரவு தெரிவிக்க போகுது அப்படிங்கிறத இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த தேர்தல் வந்துட்டு ரொம்பவுமே எதிர்பார்க்கப்பட்ட ரொம்ப பரபரப்பான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள் எங்களுடன். நன்றி, வணக்கம்.